துரியோதனன் என்பவர் வெறும் குற்றவாளியா அல்லது தனது தவறுகளை உணர்ந்த ஒரு மனிதனா? மகாபாரதத்தில் ஒரு நாள் வந்தது. அவர் மன்னிப்பு கேட்டார். ஆனால் அந்த மன்னிப்பு யாரும் கேட்கவில்லை. மகாபாரத போர் முடிந்து விட்டது. கௌரவர்கள் வீழ்ந்து விட்டார்கள். பாண்டவர்கள் வென்றாலும் மனத்தில் அமைதி இல்லை. அந்த நேரத்தில் குருக்ஷேத்திர சண்டையின் கடைசி நேரத்தில் துரியோதனன் காயமடைந்த நிலையில் மண்ணில் படுத்து கிடந்தார். அவரிடம் அப்போது யாரும் அருகே வரவில்லை. ஆனால் ஒரு நபர் வந்தார், கிருஷ்ணர். துரியோதன் கிருஷ்ணனை பார்த்தவுடன் சொன்னார், நான் பிழைத்தேன் என நினைத்தேன். ஆனால் இப்போது புரிகிறது, நான் தோற்றுவிட்டேன். அழகு, அதிகாரம், அகந்தை இவையெல்லாம் ஒரு கணத்தில் மண்ணில் சரிந்து விட்டன. நான் திருந்திக் கொள்ள வேண்டியதை தவிர்த்து விட்டேன். அந்த நேரத்தில் துரியோதனன் கிருஷ்ணனிடம் ஒரு கேட்டார், நான் மீண்டும் பிறந்தால் என்னைப் போல ஆகாதீர்கள் என்று ஒரு கதை சொல்லுங்கள். அதுதான் இன்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் மகாபாரதம். துரியோதனன் தனது இறுதி கணத்தில் உணர்ந்திருந்தாலும் அது போதுமானதா? மறுப்பு செய்யும் ஒருவரும் உணர்ச்சி பெருக்கில் தவறு செய்யும் ஒருவரும் வெவ்வேறு. ஆனால் உணர்ந்த பிறகு திருந்த விரும்பும் ஒருவர், அவர் ஒரு கதைதான். மகாபாரதம் பெரும் போர்க்களம் இல்லை, அது மனித உணர்வுகளின் பகிர்வு. இந்த மாதிரியான உணர்வு பூர்வமான பக்தி கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே பக்தி பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.